Hi friends, welcome to Sabi Vlogs. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு 5 இன்ஃப்ளூயன்சஸ் எனக்கு பிடிச்சவங்களை பற்றி நான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு எந்தெந்த இன்ஃப்ளூயன்ஸ் பிடிக்கும் எதுக்காக அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது என்னோட ஃபஸ்ட்டு வீடியோ. இந்த மாதிரி நான் உங்ககிட்ட பேசி ஃபஸ்ட்டு வீடியோ போடுறேன். ஒரு ட்ரை தான். ஸோ ஃபஸ்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த மைக் மாட்டிடலாம். இது வரைக்கும் நான் இந்த மைக்கில் பார்த்திங்கன்னா வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துருக்கேன். இப்போ தான் லைவாக நான் ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். வாங்க இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இங்கெல்லாம் போட்டோம் அப்படின்னா சரியாக நிற்காது. பட் இது எந்த அளவுக்கு கேட்கும் அப்படின்னு எனக்கு தெரில. ஓகே ஃபைன், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச இன்ஃப்ளூயன்சர் யார் அப்படின்னா மதன் கௌரி மக்களே. இப்போ பார்த்திங்கன்னா மதன் கௌரி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எதனால் மதன் கௌரி பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நியூஸ்லாம் பார்த்திங்கன்னா பொதுவாகவே எனக்கு பார்க்க சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. இப்போ எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலன்னு இல்லை எல்லார் வீட்லேயுமே நம்ம டேடிஸ் தான் அந்த நியூஸில் ரொம்ப அப்படியே என்ன நடக்குது அங்கே என்ன நடக்குதுங்க அந்த மாதிரிலாம் பார்ப்பாங்க. பட் நம்மளுக்கெலாம் இந்த நியூஸ் சேனல் வந்தாலே ஐயோ எப்படா மாற்றுவாங்க அப்படின்ற ஒரு ஃபீலில் தான் நம்ம இருப்போம். ஆனால் அதையுமே இன்ட்ரெஸ்ட்டாக எப்படி கன்வே பண்ணுறது அப்படின்றத கொண்டு வந்தது மதன் கௌரி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். பர்சனலாக எனக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும், ஏதாவது ஒன்று நடந்துட்டுருக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கூட நான் யோசிக்காமல் யூடியூப்பில் போயிட்டு மதன் கௌரி போட்டால் எல்லாமே அப்டேட்டடாக கொடுப்பாங்க அவங்க. ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மக்களே. ஸோ உங்களுக்கு மதன் கௌரி எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். ஆக்சுவலி மதன் கௌரி எந்த இயரில் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா 2013 ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்களும் இந்த மாதிரி ஒரு நார்மலாக ஒன்று பேசி போடலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய பழைய வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு நார்மலாக ஸ்டார்ட் பண்ணவங்க தான். பட் இப்போ இருக்க க்ரோத் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஈரான் இஷ்யூஸு அது எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிறது அவங்கள ஃபாலோ பண்ணி தான், டெய்லியும் என்ன நடக்குது அப்படின்றத ஃபாலோ பண்ணி தான். பட் அவங்களுக்கு ஹேட்டர்ஸுமே நிறையா இருக்காங்க. எங்கள் வீட்டிலே இருக்கிறாங்க. பட் எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிக்கும். ஏன்னா இந்த ஒரு விஷயம் தான் நியூஸை எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொஞ்சமாக ஒரு 10 to 15 மினிட்ஸில் எப்படி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கன்வே பண்ணுறது அப்படின்னு பண்ணுறது ஒரு பெஸ்ட்டான ஒரு இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னா மதன் கௌரி அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட இருக்கிற இன்னொரு ஒரு நல்ல விஷயம் எனக்கு பிடிச்சது அப்படின்னா அவங்களோட பர்சனல் லைஃப்பை எதையுமே இதில் கொண்டு வரவே மாட்டாங்க. எவ்வளோ ரியூமர்ஸ் அவங்கள பற்றி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அவங்க மேரேஜ் லைஃபாக இருக்கட்டும், நிறைய ரியூமர்ஸ் இருக்கும். இது வரைக்கும் எதுக்குமே பதில் சொன்னது கிடையாது. நம்மளுக்கெலாம் ஒரு சின்னதாக ஒரு கமெண்ட் வந்தாலே என்னடா இப்படி வந்துருச்சு, இதுக்கு என்னடா ரிப்ளை பண்ணும், ஒரு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இது நார்மலாக நம்மள மாதிரி பேசிக்காக இப்போ வரவங்களுக்கு இருக்கும் தான். பட் இருந்தாலுமே எதுக்குமே அவங்க ரிப்ளை பண்ணதில்லை. அதுலேயே எனக்கு அப்படியே பரவாயில்லையே இப்படி கூட இருக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் தோணியிருக்கு. ஸோ அவ்வளோதான் மக்களே. உங்களுக்கு மதன் கௌரி பிடிக்குமா அப்படின்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்சது இர்ஃபான் வியூஸ். இர்ஃபான் வியூ பார்த்திங்கன்னா தெரியாத ஆளே கிடையாது. அவங்க ஃபேமிலியில் யார் என்ன பண்ணுறா எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஸோ இர்ஃபான் வியூ எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் தான். நான் ஸ்டார்டிங்கில் அவங்க வீடியோஸ்லாம் பெருசாக பார்த்ததில்ல. குக் பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க, அதெல்லாம் இன்ட்ரோ பண்ணி வச்சது என்னோடய ஹஸ்பண்டு. ஸோ அவங்க எங்கள் வீட்டில் இப்போ வரைக்கும் டெய்லி நாங்கள் பார்க்குற வீடியோ அப்படின்னா இர்ஃபான் வியூஸ் தான். அந்த குழந்தை இஃபா ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க. அண்ட் அவங்க ஒய்ஃபு அவங்க மேரேஜ்லேருந்து எல்லாமே இப்போ வரைக்கும் பார்த்துட்ருக்கோம். ஒரு மாதிரி ஃபன்னாக போகும். ஸ்டார்ட் பண்ணதே தெரியாது, அப்படியே ஃபன்னாக போகும். ஒரு விலாகாக ரொம்ப நல்லா கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அதனால் செகண்ட் நான் இர்ஃபான் வியூ சொல்வேன். தேர்டு பார்த்திங்கன்னா ஜுல்ஃபியா ரெசிபீஸ். ஜுல்ஃபியா ரெசிபீஸ் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல. இவங்களும் ஒரு ஃபேமஸான யூடியூபர் தான். இவங்க 2019 ஸ்டார்ட் பண்ணாங்க. 2019 அந்த கொரோனா லைட்டு டச் கொடுக்குற அந்த டைமில் இவங்க இந்த சேனல் ஆரம்பித்தாங்க. இவங்களில் என்ன பிடிக்கும் அப்படின்னா ஃபுல்லாக குக்கிங் விலாக்ஸ் தான் நிறையா போடுவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெளியே போகிறது, அவங்க சிஸ்டர் கூட அந்த மாதிரிலாம் நிறையா போடுவாங்க ஜுல்ஃபியா ரெசிபீஸ். இவங்களில் என்ன பிடிக்கும்னா அவங்க கேமரா ஆங்கிள் சூப்பராக செட் பண்ணுவாங்க மக்களே. ஒரு டிஷ்ஷும் அவங்க நிறைய வெரைட்டி ஆஃப் டிஷ் செய்வாங்க. எனக்குலாம் அந்த டைமில் அவ்வளோவா சமைக்கவே தெரியாது. பரவாயில்லையே எவ்வளோ நல்லா சமைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறையா அவங்களோட குக்கிங்காகவே நான் அதை பார்ப்பேன். அந்த எந்த டிஷ்ஷுமே நான் வீட்டில் ட்ரை பண்ணதே கிடையாது. ஏன்னா அவங்க துபாயில் இருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஒரு வெரைட்டியாக புதுசாக நிறையா பண்ணுவாங்க. ஸோ இன்னுமே அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஜுல்ஃபியா ரெசிபீஸ் இத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா விஜே சித்து விலாக்ஸ். ஸோ விஜே சித்து விலாக்ஸ்க்கு லைக் இப்போலாம் நான் ஒரு பெரிய ஃபேன் ஆகிட்டேன்.
முதல்லலாம் வந்து நார்மலாக பார்ப்பேன். இவங்க வந்து எந்த இயரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா 2018 2019 இந்த விஜே சித்து விலாக்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபன் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஷோ வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதை வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதும் என்னோடய ஹஸ்பண்ட் தான். நான் வந்து இதெல்லாம் வந்து அந்தளவு பார்க்க மாட்டேன். ப்ராங்க் வீடியோஸ்லாம் அந்தளவு வந்து பார்க்க மாட்டேன். ஒரு சிலது பார்ப்பேன். பட் என் ஹஸ்பண்ட் வந்து கண்டினியூஸாக வந்து அதை பார்ப்பாங்க. ஸோ எனக்கும் நீ பாரு நல்லாயிருக்கும். அப்போ தான் வந்து எனக்கு அந்த சித்து அப்புறம் இன்னொருத்தவங்க இருப்பாங்களா அவங்க எல்லாருமே வந்து எனக்கு தெரியும். ஸோ அதில் வந்து நிறைய வீடியோஸ் அப்படியே வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அவங்க அந்த விஜே சித்து ஸ்டார்ட் பண்ணோடனே அந்த ஹர்ஷத்து அப்புறம் விஜே சித்து அவங்களோட காம்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ தான் வந்து ஒரு மாதிரி அப்படியே டிப்ரெஸ்டாக ஏதோ இதுவாக இருந்தாலும் அவங்க வீடியோஸ் பார்த்தா ஒரு சிரிப்பாக இருக்கும். லைக் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து எவ்வளோ நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு மாதிரி பார்க்க வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் மக்களே. நான் இன்னுமே அவங்கள வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக ராகேஷ் அண்ட் ஜெனி. ஸோ ராகேஷ் அண்ட் ஜெனி வந்து யாருக்கு தெரியும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சில பேருக்கு தெரியல. இவங்களும் வந்து பெரிய யூடியூபர் தான், ஆர்ஜே அண்ட் பிளெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வந்து ஃபேஸ் ரிவீல் இது வரைக்கும் பண்ணதில்லை. ராகேஷ் அவங்கள பார்த்துருக்கோம், பட் ஜெனியை வந்து பெருசாக பார்த்ததில்லை. இந்த சேனலில் என்ன அப்படின்னா வந்து சும்மா இந்த பிக் பாஸ் வந்து 100 days வந்தால் அதில் என்ன அதை வந்து எப்படி ஃபன்னாக நம்மக்கிட்ட வந்து கொண்டு வந்து சேர்க்குறது, அந்த மாதிரி ஜஸ்ட்டு கிளிப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுப்பாங்க. பட் கேட்குறதுக்கு வந்து ரொம்ப ஃபன்னியாக இருக்கும். ரொம்ப நல்லா கொடுப்பாங்க. ராகேஷும் சரி ஜெனியும் சரி தனித்தனியாக வந்து வீடியோ அவங்க சேனலில் போஸ்ட் பண்ணுவாங்க. 2 பேருமே வந்து ஒரு மாதிரி வைபாக கொண்டு போவாங்க. அப்புறம் கான்ட்ரவர்சியாக சில விஷயங்கள் நடக்கும்ல, சினிமா ரிலேட்டடாக பாலிடிக்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து ஒரு ஃபன் மோடில் கொண்டு போய் அந்த ஒரு 10 minutes நம்மளை அங்கேயே உட்கார வைப்பாங்க. அவங்க வீடியோஸ் வருமா அப்படின்லாம் வந்து நான் எதிர்பார்த்துட்ருப்பேன். ஸோ அந்தளவு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் மக்களே. ஸோ இவ்வளோ தான் இந்த 5 இன்ஃப்ளூயன்சஸ் தான் வந்து நான் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முதல்ல நிறையா இன்ஃப்ளூயன்சஸை வந்து நான் பார்த்துருக்கேன். பட் இப்போ வந்து இந்த 5 இன்ஃப்ளூயன்சஸ் தான் வந்து நான் பார்த்துட்ருக்கேன். ரொம்ப ஃபன்னாக இருக்கும். அண்ட் இவங்களுடைய ஹார்ட் ஒர்க்ஸ்லாம் வந்து பார்த்தோங்க அப்படின்னா வேறு லெவலில் வந்து பண்ணியிருப்பாங்க. எந்த இடத்துலையுமே வந்து கிவ் அப் பண்ணாமல் எவ்வளோ இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் வந்து என்னடா விட்டுட்டு போயிடலாம் அப்படின்ற அளவுக்கு வந்து நடந்திருக்கு. நம்ம பார்க்கும்போது சொல்கிறேன். ஆனால் எந்த இடத்துலையுமே வந்து கிவ் அப் பண்ணாமல் வந்து இவங்கெல்லாம் வந்து பண்ணியிருக்கிறது ரொம்ப விஷயம் மக்களே. ஸோ அதனால் வந்து அவ்வளோதான், இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த 5 பேரில் யார் பிடிக்கும் அப்படின்றத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் வேறு ஏதாவது சேனல் நீங்கள் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க, இது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து ரொம்ப அப்படியே ஹிஸ்ட்ரி அப்புறம் ரொம்ப இன்ஃபர்மேஷன் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து அந்தளவு நான் பார்க்க மாட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் ஃபன்னாக இருக்கணும், லைட்டாக கொஞ்சம் அந்த கேமரா அங்கெல்லாம் டக்குன்னு மாற்றணும், அந்த மாதிரி தான் வந்து நான் கொஞ்சம் பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சபி விலாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.